வெளிநாட்டு தொழிலாளர் கடத்தல் தொடர்பில் லஞ்சம் வாங்கியதின் பேரில் மலேசியா கினி செய்தியாளர் பி நந்தகுமாருக்கு எதிராக எபிசிசி காட்டியுள்ள வேகம் ஆச்சரியம் அளிப்பதாக பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கூறியுள்ளார். கைதாகி ஜாமீனில் வெளியான சில நாட்களிலேயே அவரை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்ட அந்த மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் முடிவு செய்துள்ளது. முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்ட லட்சக்கணக்கான ரிங்கேட் ஊழல் புகார்களில் மெத்தனம் காட்டுவதாக விமர்சிக்கப்படும் எம்ஏசிசி நந்தகுமார் விவகாரத்தில் இத்தனை வேகத்தில் செயல்பட்டிருப்பது மலைக்க வைக்கிறது. தான் லஞ்சம் வாங்கவில்லை என நந்தகுமார் வாதாடுகிறார். அவர் சொல்வது உண்மையா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். அதை விடுத்து அவர் குற்றமளித்தவர் என அரசாங்க அமலாக்க நிறுவனங்களோ அல்லது பொதுமக்களோ முன்கூட்டியே தீர்மானிக்க கூடாது என உரிமை கட்சியின் தலைவருமான ராமசாமி சுட்டிக்காட்டினார். அதே சமயம் தனது பணியாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் முன்பே மலேசியா கினி அவரை பணி இடைநீக்கம் செய்திருப்பதும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்றத்தில் வேறு விதமாக நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றவாளி அல்ல. ஆக இவ்விஷயத்தில் வெளியாரின் தலையீடு அல்லது அழுத்தத்திற்கு மலேசியா கினி ஆளானதா என்ற சந்தேகமும் வலுக்கிறது. நடப்பவற்றை பார்த்தால் முந்தைய அரசாங்கங்களை விட இந்த மடானி அரசாங்கம் பத்திரிகை சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாக தெரிகிறது. வெளிப்படைத்தன்மையில் உண்மையிலேயே இந்த அரசாங்கம் தீவிரமாக இருந்தால் அமலாக்க நிறுவனங்கள் பாராபட்சமின்றி செயல்படுவதையும் பத்திரிகையாளர்கள் நியாயமற்ற முறையில் குறிவைக்கப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். இந்த வழக்கு நந்தகுமார் என்ற தனிநபரை பற்றியது மட்டுமல்ல, மாறாக மலேசியாவில் பத்திரிகை சுதந்திரம், வெளிப்படைத்தன்மை மற்றும் நீதிக்கான பெரிய போராட்டத்தை பற்றியது. அரசாங்கம் பத்திரிகையாளர்களை தேவையற்ற தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க தவறினால் அது ஜனநாயகத்தையும் பொதுமக்களின் நம்பிக்கையையும் மேலும் சிதைக்கும் அபாயம் உள்ளது என டாக்டர் ராமசாமி நினைவுறுத்தினார். நந்தகுமார் மீது நாளை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருக்கிறது.